காணிகள் கிடக்கிற கிடைய ஏதாவது செய்வோம்னு சொன்னால் ஒரு தரம் கேட்டாலும் வேலைக்கும் பெறுறாங்களே இல்லை, எல்லாத்துக்கும் கேட்டாலும் சம்பளத்தை கூடி கூடி கேட்குறாங்களோ என்னென்று இந்த வேலையில் செய்து முடிக்கிறது. இது கிடக்கிற கிடைய எதுக்கு ஏதாவது செய்வோம்னு பார்த்தால் எல்லாம் ஒரே பத்தியாக கிடக்கு. சரியான வைக்கையாத்தானப்பா இருக்கு. 15 வருஷத்துக்கு முதல் நான் போயிருக்க அவ்வளோ கொஞ்சம் குறைவு. இப்போ சரியான முக்கியமாக இருக்கு. என்ன இல்லை அப்படி காணிகளை விலையெவ்வளோ என்ன மாதிரி ஒரு கொண்டு வந்த காசை மாற்றி காணியை குனிய வேண்டினா இருக்கிற வீட்டுக்கு அதை சும்மா வச்சேன்னு கஷ்டவசா வச்சேன்னு வேறு என்ன செய்யலாம். இந்தியாவில் நம்மளோட ஏரியா தானே பார்ப்போம். இந்தியாவில் அதில் சத்தம் கேட்குது, பிறகு வட்டியும் கேட்குது, போய் பார்ப்போம். இது முதலாளி நமக்கு நம்மளோட உயரத்துக்கு முதலுன்னு தெரியாது. ஹலோ தம்பி, அடே தம்பி, என்ன வேணுமென்னு நிற்கிறான கேட்காம என்ன தம்பி? அடே அடே ஆறுதா கூப்பிடுறாங்க இந்த நேரத்தில். வேலையை கேட்டது கேட்டுடுதோம். அடே தம்பி, அங்கால அஞ்சால பார்க்குறான். அடே ஓமண்ண ஆறு நீங்கள் இஞ்சால் பேர் என்ன தெரியுதா உனக்கு? மதிலோட மரத்தோட மரமா நிற்கிறீங்க, எனக்கு தெரியலையா அண்ணே. அது அங்கே உனக்கிட்ட வாழணும் அப்படி வரணும். அதால சுற்றி வாங்கணும். அதில் மதில் கட்டி இருக்கு, மதிலால பாஞ்சு வர இல்லாது அப்படி சுற்றி வாங்க. ரைட் ரைட், நெல்வார் அங்கால வாங்குறான். நமக்கு அடிதான் போல புரிய கையில் புறவோட நிற்கிறான். என்ன நடக்க போகுது? ஏரியா படியினா தான் இருப்பான், நம்மளை தெரிஞ்ச படியினா தான் இருப்பான். பார்த்தா அங்கே கண்ட மோமா தான் இருக்குது. எல்லாம் வயது ஓட்டி தான் இப்போ எல்லாம் தாடியெல்லாம் நிறைச்சி படியல் கூட விரட்டும். வேலைக்கு ஆகுது வேணும் செய்கிறங்கள வேலையை கேட்டு செய்ய விடுவோம். பாப்போம். இவ்வளோ தூரத்துக்கு சும்மா கிட்ட மாதிரி சொல்லிக்கிறான் சுற்றி வாங்கன்னு. என்ன செய்கிறார்? உறவு வட்டி நிற்கிறார். நான் கல்லுக்கு மேலே ஏறிண்டு இந்த முதலாளி தெரியாமல் இருந்திருக்கிறேன். அவ்வளோ கட்டியாக தான் இருக்கிறேன். நான் பிறந்ததோட நின்று அப்படியே இருக்கிறேன். என்னடா பண்ணி சேர்றேன்னு செந்திலா என்ன தெரியாம மாதிரி அடிச்சுற மாதிரி தடியோட கண்டு கனாலம் தானே. நாலு அடையாளம் தெரியல. எப்போ வந்த நீ? நான் வந்து 2-3 நாள். இதான் உன்னோட காணியா? ஓ எந்த காணியான்? என்ன இவ்வளோ குப்பையா வச்சிருக்கிற? ஓ இங்கே அப்போ வேலைக்கு இருந்து கேட்டால் வர்றாங்களே இல்லை? நீங்கள் செய்யணும்லப்பா, நீங்கள் செய்யணும். நாங்கள் அங்கே அவ்வளோத்த நாங்கள் இத்தனை இல்லாமல் இது இல்லாமல் செய்கிறோம். நீங்கள் செய்யணும். வந்து உங்களோட காணியால் நீங்கள் செய்யணும். நாங்கள் செய்யதான் வேணும். அங்கே செய்கிறா நாங்கள்லாம் செய்கிறோம். ஆக்களை கேட்டால் அவங்க தான் வர்றாங்க இல்லையா? அது அங்கே ஆக்களை கேட்டு செய்கிறவே இல்லை. நாம தான் செய்யணும். ஒரு தரம் வேலைக்கும் கேட்டாலும் வர்றாங்க இல்லை. நான் செய்ய வேண்டாம். அங்கே இந்த வெயிலும் வேற தெரிந்த அங்கே வெயில் மத்தியானங்கள்ல ஒன்றுமே செய்யலாது. நான் விற்கிற பிளான் ஒன்றும் இல்லையா? இல்லை விற்கிற இதுதான் இருக்கிறது. விற்கிற இப்போ நீங்கள் என்ன வேண்ட போறீங்க? நீ காணி ஒன்று பார்க்குறேன். என்னடா அப்போ வெளிநாட்டில் நீங்கள் என்ன உனக்கு ஏற்கனவே அங்கே இருக்குதான் காணிகள். அப்புறம் நெஞ்சால வந்து வந்தா சைவம் சமைச்சிடறாக்கு மச்சான் சமைச்சிடறாக்குன்ற ஒரு என்ன சைவத்துக்கு புரியுமா மச்சத்துக்கு புரியுமா காணி வேண்ட போறீங்களா? நீங்க நல்ல ஆக்கள். அப்ப நீங்க எல்லாரும் வந்து இங்க வேண்டி போட்டு போறீங்க. சாதாரண ஆக்கள் கூட இந்த வேண்டி காணி கதை வேற காணியை வேற விலை கூட்டி வச்சுக்கிறீங்க எல்லாமே. அது தானா கூடுதாப்பா. இப்ப நாங்க காசை பார்க்காம வேண்டிடுவோம். நாங்க எங்களுக்கு அங்க மாதிரி இல்லை தான். நாங்க இங்க என்ன அங்க மாதிரி இல்லையண்டு அங்க பானுக்கு விலை பார்ப்போம். இங்க நாங்க அப்படி இல்லை. காசை மாத்தி நம்ம கொண்டு வந்த காசை திருப்பி கொண்டு வந்தா முடிஞ்சிடும். இங்க இடத்தையும் வேண்டி போட்டா எங்களுக்கு முதலா போயிடும். சரி சரி, நீ கதையை விட்டுட்டு 4 கிழமை நான் நிற்பேன். இங்கே எனக்கு காணி நீங்கள் இருந்தால் சொல்லு. மலிவாக வந்த விலை அப்புறம் விலையை இவர் காசை பார்க்க மாட்டான்ட்டு விலையை கூட்டிக்கு சொல்லிடாத. கரெக்டாக கேட்டு சொல்லு. இந்த தண்டவாளத்தோட வேணாம். அப்போ தண்டவாள கரையோட வேணாம். அப்புறம் ரயின் சத்தம் கேட்கும். கொஞ்சம் தள்ளியாண்டா தான் நல்லா இருக்கு. தண்டவாளம் இருந்தால் ரயின் சத்தம் தான் கேட்கும். ரயின் சத்தம் கேட்கும். உங்களுக்கு தண்டவாளத்தில் இருந்தால் தான் மலிவாக வேண்டலாம். அங்கால போனால் நல்லூர் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் காசு கூட.
அப்படி இல்லாட்டி அங்கே உங்களோட நாட்டில் பார்த்து வேண்டேன். இங்கே வந்துட்டு தண்டவாளம் ஃப்ளைட்டு ட்ரெயின்னு சொன்னால் என்னத்து சொல்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி நீ அங்கே போ, அந்த 4வது காணியில் ஒரு ஐயா படுத்திருப்பார், அவரை கேட்டீன்னு சொன்னால் அவர் காட்டுவார். அவர் தான் விற்க போகிறோன்னு சொன்னவர், எனக்கு காட்டுவார். சரியா? சரிடா, நான் இப்போ பார்த்துட்டு சரி வந்து அவனை சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி வேறு என்ன இருந்தால் சொல்லு. வேறு இப்படி தண்டவாளத்தோடதாக்கா நல்ல இடத்த பேருங்க, நல்ல இதா. சரி சரி சரி, போயிட்டு வார். சரி போய் பார். என்ன இருந்தாலும் அதான் கடைசி, அங்கே போய் பார், போனால் தெரியும் உனக்கு. இதுதான் 3வது காணி, அடுத்ததான் 4வது காணி. அப்போ காடாக இருக்குது, ஆனால் வேலி நல்ல வேலியாக தான் அடைச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது, பாவன் எல்லாம் இருக்குது, பொருள் இருக்கு, நீள காணியாக தான் இருக்குது. இங்கே கதவையும் வாசலையும் காணையில் யாரோ படுத்திருக்கிறன்னு சொன்னவன் வேலை செய்கிறாக்க படுத்துக்கிட்டு வைக்கணுமோ அது வெட்டி பார்ப்போம். இவன் என்னடா சுடையிலே சொல்லி இருக்கிறான். நல்ல வேலை நாம் இஞ்சால அங்கால காணிய வேண்டியிருந்தேன். இப்படித்தான் காணி மலிவு ஒன்று விற்கிறாங்க, கவனமா தான் இருக்கும். தெரிஞ்சவன் உதவியை போன வந்தா அவன் சுடலையே காட்டி விட்டுருக்கிறான். இவ்வளவு தூரம் நடந்து கையில தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, மூச்சு